இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு தெய்வரகமான வாழ்வு. வசனம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நோக்கத்தையும் சாத்தானின் சூழ்ச்சியையும் தெளிவாக பார்க்கலாம். பாருங்க, அப்போ சாத்தான் திருடன் போல திருட அழிக்க கொல்லவே வருகிறான் பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்வை தருவதற்காகவே வந்திருக்கிறார். அது கூட ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, நிறைந்த மிகைப்படுத்தப்பட்ட பரிபூர்ணமான, அதாவது ஓவர்ஃப்ளோ வாழ்க்கை. அப்போது இயேசு கிறிஸ்து தரும் வாழ்க்கை வெறும் உயிரோடு நம்ம இருக்கிறது கிடையாது, அது ஜீவனுள்ள வாழ்க்கை. ஜீவன், அதாவது ஜோயே, தேவரகமான வாழ்க்கை. அதனால்தான் நம்ம ஊழியத்தின் பெயரும் பரிபூர்ண ஜீவன் என்று வைக்கப்பட்டுள்ளது பாருங்க. அதாவது அது பரிபூரணம் எதுலனா, நம்ம சரீரத்தில் நிரம்பி வழிகிற ஒரு சுகம், பரிபூரணமாக நிறைந்து வருகிற சமாதானம், நிறைந்து வழிகிற ஆசீர்வாதம், நிறைந்து வழிகிற பெருக்கம், நிறைந்து வழிகிற தேவனோடு வாழும் அந்த உறவு பாருங்க, நிறைந்து வழிகிற மன அமைதியும், நிறைந்து வழிகிற ஆனந்த வாழ்வும், பரிசுத்தமான நோக்கமும் மற்றும் சத்திய வாழ்வு பாருங்க. இதுதான் அபண்டன்ட் லைஃப் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. அப்போ இதை முன் வைத்து தான் நம்ம இதை வைத்திருக்கோம். அதாவது தேவரகமான வாழ்வுன்றது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறான், ஆடுகளை எப்படி பராமரிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சொல்கிற ஒரு வசனம் இது அப்படின்னு என்று நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான் பாருங்கள். 99 ஆடுகள் நல்லா இருந்தாலும் ஒரு ஆடு போயிட்டு எங்கன்னா சிக்கியிருந்தா கூட அதை தேடி போகிறான், அந்த சிக்கலில் இருக்கிற அந்த ஆடை காப்பாற்ற போகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பாருங்களேன், அது சிக்கலில் மாட்டிருக்கு, தனியாக வர முடியாது, அது தவிக்கும், அது பரிதவிக்கும், அப்படியே விட்டா அது செத்து போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கிற 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடுக்காக என்ன பண்ணுறான், அதை ஜீவனை காக்கும்படியாக போகிறான். அப்போது அதே போல தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அதான் இந்த 16ஆம் வசனம் சொல்லுவோம், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் பாருங்கள். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் பாருங்கள். மேய்ப்பனாய் இராதவன் அவன் சொந்த ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுனால அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆபத்து வந்தவனை தன்னுடைய ஜீவனை காத்து கொள்றதுக்காக ஓடுறான், தவிர அந்த ஆடுகளை பார்க்க மாட்டான். ஆனால் இப்படி தான் பாருங்கள், அநேக வேளையில் பிசாசு மேய்ப்பனாய் இராதவன் போல என்ன பண்ணுறான், அவனுக்கு சொந்தமாக இல்லை நம்ம, ஆனால் பாருங்கள் எப்படி ஒரு ஓனாய் போல வரான் பாருங்கள், நம்ம ஏமாத்துக்கிறான், வஞ்சிப்பான் பாருங்கள். ஆனால் நம்ம இதிலேருந்து நம்ம மாட்டிக்காதபடி தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஜீவனை பாராமல் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து அந்த தெய்வரகமான வாழ்வை கொடுக்கிறதுக்காக நமக்காக தேடி வந்திருக்கிறாரு, நமக்கு கொடுக்கிறார். அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன் நிறைந்து வழிகிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்கள். ஒருவேளை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நிறையா எதிர்கொள்ளுகிறீங்களா, சிக்கல்கள் இருக்கா, உங்களுக்கு இருதயத்தில் பயங்கள் இருக்கா, ஒரு நம்பிக்கை இழப்பு போல காரியம் சூழ்நிலை இருக்குதா, இதுக்கு மேலே நான் நம்பிக்கை வைக்கவே முடியாது, இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் நம்பிக்கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கீங்களா? இவை அனைத்தும் பாருங்கள் திருடனின் தாக்கங்கள் தான் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஜீவனை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வா, என்னை தேடி வருகிறல்ல, என்னை தேடி வருகிற உனக்கு நிச்சயமாக நான் உன்னை பார்த்து கொள்வேன். பாருங்கள், அந்த ஆடு சிக்கிச்சுன்னா என்ன பண்ணும், மேய்ப்பனை கூப்பிடும் பாருங்கள், அது குரலை ரைஸ் பண்ணி கத்தும் பாருங்கள். அப்போது மேய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி போவான். அப்போது ஒரு ஆடு சிக்னல் கொடுக்குதில்ல மேய்ப்பனுக்காக பாருங்கள். அதே மாதிரி தான் தேவன் அவரை நம்ம தேடணும். நம்ம அந்த நம்ம நல்ல மேய்ப்பனை நம்ம தேடணும் பாருங்கள். நம்ம சிக்கலில் இருக்கிறப்போ மேய்ப்பனாக இராதவன் என்ன பண்ணுவான், அவன் விட்டுட்டு ஓடி போயிடுவான் பாருங்கள் ஆபத்து வந்தோடனே. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுக்குறாரு. அப்போது அந்த ஆடு எப்படி ஒரு மேய்ப்பனுக்கு
சிக்னல் கொடுக்குது. சிக்கலில் இருக்கும்போது அதே மாதிரி தான் பாருங்கள், நம்மளும் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம கதறணும் பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. உம்மை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. உம்மை தேடி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு கதறி தேடும் பொழுது பாருங்கள், அந்த சத்தத்தை கேட்டு நமக்காக நம்ம ஆபத்துலேருந்து, நம்ம பிரச்சனையிலேருந்து, நம்ம சிக்கலேருந்து விடுவிக்க அவரால் மட்டும்தாங்க முடியும். வேறு யாராலுமே முடியாது. அப்போ நம்ம தேடணும் பாருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம தேடணும் பாருங்கள். அவர் வாழ்வில் ஓவர்ஃப்ளோமாகும் ஜீவனை நம்ம உள்ளத்தை நிரப்பும் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலான பூரண வாழ்வை தரவே வந்துள்ளார். நம்மளை நிரப்புவார். ஒருவேளை சூழ்நிலைகள் நம்ம அவரை தேடி உடனே மாறாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் மாறும் பாருங்கள். ஒரு உண்மையான அழைப்பு பாருங்கள். இது அழிவிலிருந்து பரிபூர்ணத்துக்குள் போகும் ஒரு அழைப்பாக இருக்குது. நம்ம அந்த நல்ல மேய்ப்பனை தேடும் பொழுது அழிவிலிருந்து பரிபூர்ணத்துக்குள்ளான அந்த நல்ல வாழ்வு நம்மளை நிரப்புகிறது பாருங்கள். செபிப்போம். பரலோக தகப்பனே, என் வாழ்வில் திருடனின் தாக்கம் முற்றிலும் விலகும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் தரும் ஜீவனையே நான் விரும்புகிறேன். அது நிரம்பியதாக என் உள்ளத்தில் இருந்து வழிந்து ஓடட்டும். ஆமாப்பா, நீர் தரும் பரிபூர்ண வாழ்வை நான் ஏற்க விரும்புகிறேன் ஆண்டவர். என் வாழ்வில் நிமித்தமாக பூரணத்தை அடையும்படி எனக்கு அறிவும் ஆற்றலையும் நீர் கொடுக்கும்படி இயேசு நாமத்தினாலே செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.